நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் விரதம் இருக்கணும். இந்த வீட்டோட மூத்த மருமக மட்டும் இன்னைக்கே விரதத்தை ஆரம்பிச்சுடணும். அந்த மூத்த மருமக சாமியை கும்பிட்டுட்டு கையில கங்கணம் கட்டிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பூஜை முடிகிற வரைக்கும் அது கையில இருந்து அவிழக்கூடாது. அந்த மூத்த மருமக பூஜை முடிகிற வரைக்கும் காலில் செருப்பு போடக்கூடாது. முக்கியமா அந்த மூத்த மருமக சமைக்கிற 11 வகையான சமையலை தான் பூஜையில வச்சு படைக்கணும். அந்த மருமக தான் பூஜையை முன்னாடி நின்று நடத்தணும். யார் உங்க வீட்டு மூத்த மருமக? இதோ ஐலிதா. இந்த வீட்டோட சுமங்கலியோட தாலிக்கு ஆபத்து வரப்போகுது. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? தாயி, நான் சொல்றதே சத்தியம் சத்தியம். இது ஜெக்கம்மாவோட வாக்குதே, நான் சொல்லல. நான் சொன்னது சீக்கிரம் நடக்க போகுது. மேல இருக்க தேவதைகள் இந்த வீட்ல இருக்க ஒரு உசுர பலியா கேக்குறாங்க, பலியா கேக்குறாங்க. கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. இந்த மொழி கண்டிப்பா சிவாதான். ஓ, அன்னைய பூஜையில கலந்துக்க வைக்க பிளான் இதானா? ஐயா, இந்த வீட்ல மொத்தம் 5 சுமங்கலிங்க இருக்கோம். யாரோட தாலிக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியுங்களா? உன்னோட தாலியா இருக்கலாம். அதோ அந்த அம்மாவோட தாலியாவும் இருக்கலாம். அதோ அங்க மேல நிக்கிறாங்களே, அந்த பொண்ணோட தாலியாவும் இருக்கலாம். இங்க இருக்கு யாரோட தாலிக்கு வேணா ஆபத்து வரலாம். அவனோட சித்தம் நமக்கு எப்படி தெரியும்? என்னையா இது? இப்பதான் வீட்ல நிறைய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்க வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே. தாயி, நான் வெறும் அம்பு மட்டும்தான். என்ன எய்தது அந்த ஜெக்கம்மா தான். அவ காற்று திசையில தான் நான் வந்திருக்கேன். இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? இதுக்கு பரிகாரம்னு எதுவும் இல்ல தாயி. இல்லையா? தெரியல. அவனோட சித்தத்தை மாத்தணும்னா அதுக்கு அவனே மனசு வச்சாத்தே உண்டு. அவகிட்ட சரணடைறத தவிர உங்களுக்கு வேற வழி இல்ல தாயி, வழியே இல்ல. கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. போகும்போது இப்படி அபசகுணமா சொல்லிட்டு போறானே. ஐயோ கடவுளே, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் சோதனை வருது? செல்வநாயகி, இவங்கெல்லாம் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடந்துராது. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. வா போலாம். காலையில பூஜை இருக்குல்ல, வந்து தூங்கு. வா வா.
என்ன ஐலி, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டதானே? மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அதானே, நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் ஆச்சு. அதான் உனக்கு மட்டும் நான் அடையாளம் தெரிஞ்சிருக்கேன். ஆமா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? 100% ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் அப்படி ஒரு விஷயத்தை இறக்கி இருக்கேன். எப்படி இவ்ளோ நம்பிக்கையா சொல்றீங்க? ஐலி, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் அவங்களுக்குன்னு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அக்காவோட வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? அன்பு. அக்கா ஒரு தடவை ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அது மாறவே மாறாது. அக்கா என்னதான் மாமா மேல கோவமா இருந்தாலும் அவர் மேல அவங்க வச்ச அன்பு இன்னும் அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் அப்படி ஒரு மேட்டரை எடுத்து விட்டேன். தாலி சென்டிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் பாரு. நாளைக்கு அக்கா கண்டிப்பா பூஜையில கலந்துப்பாங்க. ஆமா, நான் உன்கிட்ட அப்பவே கேட்கணும்னு இருந்தேன். நீ எதுக்கு சுமங்கலி பூஜைக்கு ஒத்துக்கிட்ட? ஆம், நாம தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஆ, வேற வழி. எனக்கு என் அம்மாவும் போலீஸ் வேலையும் தான் இப்போதைக்கு முக்கியம். அந்த வேலைக்காக ஒரு வேஷம் போட்டாச்சு. அப்போ அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்ல. இங்க இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நான் தானே செஞ்சாகணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா அந்த ரேஷ்மாவையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்க வேணா பாருங்க, அன்னி கண்டிப்பா பூஜையில கலந்துக்க தான் போறாங்க. வா. அத்தை, மாமா வர சொல்லுங்க, பூஜை பண்ணிடலாம். அவர் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போயிட்டாரு. இன்னைக்கு நான் மட்டும்தான் பூஜையில கலந்துக்கணும். நீ பூஜையை ஆரம்பி. அன்னி இன்னும் வரலையே, அவங்க வந்தா ஆரம்பிச்சிடலாம். இந்திரா தான் பூஜையில கலந்துக்க போறதில்லன்னு சொல்லிட்டாளே, நீ ஆரம்பி.